சண்டே காலையில ராகி கூழ், களி ஏதாவது கிண்டலானா, என் கூட பொறந்தது வீட்ல இன்னைக்கு இருக்குங்கிறனால அத பண்ண முடியாது. சரி அதுக்கு பதில் கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம் ராகி இத வச்சே அப்படின்னு யோசிச்சேன். வீட்லருந்து கொண்டு வந்த முருங்கைக்கீரையும் அப்படியே கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்த மாரி போட்டு கொழுக்கட்டையா பண்ணி எடுத்துட்டேன். அவன் தம்பி இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடுவானால, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தால் மட்டும் வச்சுக்கிட்டேன். பட் எங்களுக்கு கிராப் இருந்துச்சு. கிராப் கறியும் இருந்துச்சு. அதோட எக்கும் வச்சு நாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சாச்சு. இன்னைக்கு வெளியில போணுன்ற பிளான் எதுவுமே வைக்கல. சரி அதனால வீட்லயே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. சரி ஈவினிங் டைமா எங்கேயாவது போறதுக்கு பார்க்கலாம். ஆக்சுவலா 3:00 போலயே இவங்க வைண்ட் அப் ஆகுற பிளான்ல தான் இருந்தாங்க. பட் நாங்க தான் அப்படியே ஸ்லோவா இல்ல மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மதியத்துக்கு எங்களுக்கு ஃபிஷ் வாங்கியிருந்தேன். இவனுக்கு அதே ஃபிஷ் குழம்புல ஃபிஷ்ஷ வந்து லேண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த குழம்ப கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, அவனுக்கு குடுத்தேன் தம்பிக்கு. மிச்சம் ஃபிஷ் குழம்ப நாங்க வச்சுக்கிட்டோம். லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ரெயின்போ பேர்ட்ல நம்ம தேர்ட் பார்ட்டி செல்லரா இருந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அத விட பிரமாதமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப ஷேர் பண்றேன். இவங்க வந்து டைரக்ட்டா நம்மகிட்ட ஆர்டர் குடுத்தவங்க தான். மொத நாள் அன்னைக்கு அக்கா வந்து இந்த மாதிரி எங்க சிஸ்டரோட பொண்ணோட பர்த்டே வருது. அதுக்கு நாங்க எல்லாரும் செட்டா ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அடுத்த நாள் தங்கச்சி ஃபோன் பண்றாங்க. மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலா எல்லாமே டிஸ்கிரைப் பண்றாங்க. ஸோ 2019ல அப்படிங்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிசினஸ்க்குள்ள இருக்கோம். ஆம், அதுவுமே 4 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இருந்தாலுமே சரி ஒரு லிபரலாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் கூட நம்ம வாங்கல. எவ்வளோ தெளிவா இருந்திருக்கேன்னு பாருங்க. ஸோ நம்ம ஒரு ஆள் மட்டும் தானே. ஸோ சோல் ப்ரொப்ரேட்டரா இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்மள கேட்கறதுக்கும் ஆள் இல்ல அப்படின்னு நம்ம ஓகே அவங்க எப்படியும் நமக்கு பேமெண்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்லாம் டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. ஆ எங்க பேமெண்ட் மேடம் கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க, "ஹூ ஆஸ்க்ட் யூ டூ டெலிவர்?" நான் கேட்டேனா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னானுங்க. எல்லா சேட்டும் நான் வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம பேமெண்ட்டும் பண்ணாம ஒரு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, வண்டியா ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஃபுல்லா பர்த்டே ட்ரெஸ்ஸ போட்டு குடும்பமா வந்து ஏமாத்திருக்கானுங்க. அப்பதான் ஒரு டெசிஷன் எடுத்தேன். இனிமே ரூ. 1 கூட இல்ல. அட்வான்ஸ் பேமெண்ட் கூட கிடையாது. முழு பேமெண்ட்டையும் போட்டீங்கன்னா ட்ரெஸ் வாங்குங்க. இல்லன்னா நீங்க என் கஸ்டமரா இருக்கணும்னு அவசியமே இல்லன்னு டிசைட் பண்ணது தான் அன்னைக்கு.